ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog பார்த்துடலாம். மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இந்த பட்டர் பீன்ஸ் இருந்துச்சு. சோயா பீன்ஸோ பட்டர் பீன்ஸோ ஏதோ கிராஸ் ஆன மாதிரி ஒயிட்டிஷ் பிங்க் கலரில் இருந்துச்சு. அதெல்லாம் உரிச்சு வச்சுட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது கூட கடலையும் வாங்கிட்டு வந்தாங்க. வேக வச்சு கடலையை சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். யாரெல்லாம் முட்டை போண்டா மிளகா பஜ்ஜி ஃபேன்ஸுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் முட்டை மாசுன்னு ஒரு ஐட்டம், அது ஆனால் எனக்கு பெருசாக பிடிக்காது, என் ஹஸ்பண்டுங்க நல்லா பிடிக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஹெவியாக ஈவினிங் சாப்பிட்டோம். அதனால் நைட்டு வந்து கொஞ்சம் கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக கருவாடு தான் வந்து ஃப்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து நெத்திலி கருவாடு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் சமைக்க போகிறேன், சாப்பிடவும் போகிறேன். அதுக்கு முன்னாடி கருவாடு சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் அந்த நெய் மீன் கருவாடு அந்த மாதிரி பெரிய கருவாடு தான் சாப்பிட்ருக்கேன். இது வந்து பெருசாக நான் சாப்பிட்டதில்ல. அதனால் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு திரும்ப வாஷ் பண்ணி நல்லா தண்ணி எல்லாம் க்ளீன் ஆகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சில்லி பவுடரு, சால்ட்டு, கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் மேரினேட் ஆகட்டும். நான் வந்து ஒரு சோப் போட்டு கழுவாது தான் குறை, அந்தளவுக்கு கழுவுனால உப்பு சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் கிறிஸ்பியான நெத்திலி கருவாடு நல்லா காராச்சேவு சாப்பிட்ற மாதிரி மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பழைய சோறோட வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும்.